சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கள்ளத்தொடர்பு காரணமாக கார் டிரைவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 1.5 ஆண்டுகள் கழித்து போலீசார் முக்கிய முன்னேற்றத்தை கண்டுள்ளனர். இதில் நகராட்சி கவுன்சிலர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த 35 வயதான அலாவுதீன் என்ற கார் டிரைவர் கடந்த 2024 ஏப்ரல் 14ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேற பின்னர் காணாமல் போனார். குடும்பத்தினர் பல இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இதையடுத்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த போலீசார் நீண்ட நாட்களாக எந்த தடயமும் கிடைக்காமல் இருந்தனர். சமீபத்தில் அலாவுதீனின் தம்பி முகமது ஹாரிஸ் மற்றும் மற்றொரு நபருக்கு இடையில் தகராறு ஏற்பட்டது. இதில் அலாவுதீன் காணாமல் போனது குறித்து அந்த நபர் சில முக்கிய தகவல்களை போலீசாரிடம் தெரிவித்தார். விசாரணையில் அலாவுதீனுக்கு காரமடை நகராட்சி திமுக கவுன்சிலர் ரவிக்குமாரின் 2வது மகன் சரண்குமாரின் மனைவி பூஜாவுடன் நெருங்கிய உறவு இருந்தது தெரியவந்தது. இது கள்ளக்காதலாக மாறியதை அறிந்த சரண்குமார் மனைவியுடன் தகராறு ஏற்பட்டதாகவும் பின்னர் பூஜா மைசூருக்கு சென்றதாகவும் தெரியவந்தது. இதனால் கடும் கோபமடைந்த சரண்குமார் தனது தந்தை ரவிக்குமார் மற்றும் சகோதரர் மணிகண்டனுடன் சேர்ந்து அலாவுதீனை திட்டமிட்டு தாக்கி கொலை செய்ததாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பின்னர் உடலை மாதேஸ்வரன் மலைக்கோவில் பின்புறம் உள்ள காட்டு பகுதியில் எரித்து புதைத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பவ இடத்திலிருந்து எலும்புகள் மீட்கப்பட்டு தடயவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. காணாமல் போன வழக்கு கொலை வழக்காக மாற்றிய போலீசார் திமுக கவுன்சிலர் ரவிக்குமார் மகன் சரண்குமார் மற்றும் மணிகண்டன் ஆகியோரை கைது செய்தனர். 1.5 ஆண்டுகளுக்கு பின் வெளிச்சம் கண்ட இந்த கொலை வழக்கு மேட்டுப்பாளையம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.